ஓகே, ஹாய் பைக் ரைடர்ஸ். இப்போ வந்து ஒரு ட்ரிப்பு கிளம்பியாச்சு. நம்ம ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லேருந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ட்ரிப்பு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டூரிங் சீட் வாங்கியிருந்தேன். சரி, அதையும் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னா. ஸோ இப்போ பாருங்களேன், இது வந்து 4450 rupees. சரிங்களா, இதை வந்து வாங்கியாச்சு. ஸோ இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், அப்புறம் இதை வந்து நான் ரைட் போயிட்டு இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் அப்போ சொல்கிறேன். பட் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், சீட் எப்படி இருக்குன்னு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் பேடிங் கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் இதில் வந்து ஒரு ரைட் போனேன், பட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கீழே வெங்காய போகிறமாக இருக்கும், பட் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள், கீழே உங்களுக்கு அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதுலேயும் அந்த லிவர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் அதை ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் இதை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ரைட் க்ளோஸ் டு ஒரு 300 kilometers மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரைட் போயிட்டு வந்துட்டு ஹைவேஸில் நான் உங்களுக்கு இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆஸ் யூஷுவல் நீங்கள் போட்டு பேக் சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதில் அப்படியே இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். இந்த பின்னாடி எதில் செட் பண்ணியிருக்கீங்களோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டும் கீழேனா ரெண்டும் கீழே வச்சு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். வச்சு ஒரு புஷ். அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி வந்து பேக் சீட். ஆனால் பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். இதுலேயே வந்து பில்லியனோட ரைடிங் சீட்டும் இருக்குது. அது வேணா வைஃப் கேட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்க வேண்டியிருக்கான். இல்லாட்டி இப்போதைக்கு இதே ஓகே தான். சரிங்களா, ஓகே, நான் ரைட் போயிட்டு வந்துட்டு இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே.